ஒரு தமிழ் மொழியே தெரியாத ஒருத்தரை வந்து ஒரு நடிகனாக கட்டமைக்கிறதுக்கான வேலைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு மனிதர் ஒன்றுமே தெரியாத வந்து மொழியே தெரியாத ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய வசனத்தை கூட உச்சரிக்க தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு பெரிய நடிகனாக உருவாக்குறதுன்றது ஒரு ஒரு பார்ட். ஒரு 20 நிமிஷம் படம் வந்து பார்த்தீங்கன்னா இது யாரை மென்ஷன் பண்ணுறதா இருக்குது அப்படி சொன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணுறாங்களோ ஒரு வேலை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா மொழியே தெரியாதவரை வந்து முழுக்க விஜயோட தற்கால அரசியல்வாதி ஆகணும்னா அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து போகிற போக்கில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்துப்பாங்க, நம்ம கை நாட்டு வைக்க தெரிஞ்சால் கூட போதும். சீமான் வந்து வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா மீசை இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு நபரை காட்டுறாங்க. கருப்பு சட்டெல்லாம் போட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமாக ஒரு பின்னாடி பார்த்து சிரிப்பார் இல்லையா, சீமான் சிரிப்பார் இல்லையா, அது மாதிரி வந்து சிரிச்சுட்டு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அது. ஆனால் வந்து டேமேஜ் பண்ணல. அப்போ 7 மணிக்கு மேலே நான் எப்படி சரக்கு அடிக்கிறது, அப்போ நான் என் லவரை எப்படி நான் 10 மணிக்கு நான் வந்து என் லவர் கூட இருக்கிறது அப்படின்னும் போது தேட்டரை அல்லோகுல போட்டு தயாரிப்பாளர் வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி இருக்கணும், கதறி இருக்கணும். இது எதுவுமே நடக்கவில்லை. HVநாத் வந்து சொல்கிறாரு யாரும் பகிர வேண்டாம்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்லிட்டா பகிர மாட்டாங்களா? TN 2026 இந்த படத்துக்கு பின்னாடி உண்மையிலேயே ஏதாவது அரசியல் கட்சியோட ஐடி விங் செயல்படுதா சார்? டிஎம்கே சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு வருது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிகழ்கால சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி தான் வழி நடத்துகிறாரு, ஒரு அதிகாரி தான் வழி நடத்துகிறாருன்ற மாதிரி. நியூஸ்மேட் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். சார் வணக்கம் சார். முதல் முறையாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். TN 2026 படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. முதல்ல அந்த படம் எப்படி இருக்கு, எதை குறித்தான படம் அது? டிவிகேவை வந்து முழுமையாக வந்து சாடக்கூடிய படமாக இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. அது இல்லைன்னு யார் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இது யார் சொன்னாலும் நம்பாதீங்க. அது வந்து ஒரு நாகரிகம் கருதி சொல்கிறாங்க. விஜய்க்கு எதிரான படமா அப்படின்னு சொல்லிக்கல, விஜயோட அரசியலுக்கு எதிரான படமாக இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய தற்கால அரசியல் இருக்கிற தாவேக்கா அரசியல் இருக்கிற விஜயோட அரசியல் பிரவேசம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் பேசப்படுது. அடிப்படையில் வந்து ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தமிழ் மொழியே தெரியாத ஒருத்தரை வந்து ஒரு நடிகனாக கட்டமைக்கிறதுக்கான வேலைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு மனிதர் ஒன்றுமே தெரியாத வந்து மொழியே தெரியாத ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய வசனத்தை கூட உச்சரிக்க தெரியாத ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு பெரிய நடிகனாக உருவாக்குறதுன்றது ஒரு பார்ட். அந்த நடிகன் வந்து ஒரு உச்ச நடிகனான பிறகு பார்த்திங்கன்னா அவனை வந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை அரசியல்வாதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து கட்டமைக்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அந்த வேலைகளை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஒரு 20 நிமிஷம் படம் வந்து பார்த்தீங்கன்னா இது யாரை மென்ஷன் பண்ணுறதா இருக்குது அப்படி சொன்னால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணுறாங்களோ ஒரு வேலை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா மொழியே தெரியாதவனை வந்து எப்படி வந்து தமிழ் மொழி பேச வச்சு வசனங்களை பேச வச்சு ஒரு பெரிய ஸ்டாராக வந்து கட்டமைக்கிறது. ஏன்னா தங்க நட்சத்திரம்ன்ற பேர் தான், கோல்டன் ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாரை தான் மென்ஷன் பண்ணுறாங்களோன்ற அந்த பார்வை முதல்ல இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் 20 நிமிஷம் கழித்து அந்த தம்பி ராமையா கேரக்டர் வந்து அப்படியே புஷியானதாக மாறும்போது உள்ளபடியே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிரான படம் தான். அதுக்கு பிறகு சொல்லணுமா உங்களுக்கு காட்சி உச்சபட்சமாக வந்து நீங்கள் வந்து யாரோ சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, இது வந்து டிவிக்கு மென்ஷன் பண்ண சொன்னால் ஒரு நடிகை அந்த நடிகையோட இவர் வந்து லவராக வந்து நினைக்கிறாரு. யார் நட்டி அந்த நடிகையோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே த்ரீஷாவுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? அதுவும் அவங்களோட சேர்ந்து படுக்கை அறையில் வந்து இவர் இருக்கிற மாதிரி அதை வந்து மனைவி வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு சண்டை போடுற மாதிரியான காட்சிலாம் இருக்குது. மொக்கமாக பங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. பங்கம் சாதா பங்கம்லாம் கிடையாது. தம்பிங்களாம் வந்துருந்தானுங்க. வந்து நான் பார்த்த தேட்டரில் வந்து டிவிக்கில் இருக்கிற தம்பிகளை விஜயோட ரசிகர்கள் வந்துருந்தாங்க. கொஞ்சம் சோகமாக தான் போனாங்க வெளியில். பட் இது வந்து நேருக்கு நேர் பங்கம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. விஜய மாதிரி இல்லை, பங்கம் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அதில் ஒரு இறுதி காட்சியில் வந்து விஜயை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. விஜய்னா
அதில் நடிக்கிற நட்டியே வந்து சொல்கிற மாதிரி ஒரு நடிகரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை சுற்றி வந்து சதி வலைகள் பின்னப்பட்டு இவங்கெல்லாம் ஆதாயம் அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக என்னை வந்து பகடையாக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் மருத்துவ சிகிச்சைக்காக போயிட்டு வரேன், 10 வருஷம் கழிச்சு நான் மீண்டும் நான் நடிக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி கடைசியாக படத்தை முடிக்கிறாங்க. முழுக்க முழுக்க விஜயோட தற்கால அரசியல்வாதி ஆகணும்னா அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து போகிற போக்கில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்துப்பாங்க, நம்ம கை நாட்டு வைக்க தெரிஞ்சால் கூட போதும். அப்போது ஓட்டுகளை கார்வதற்கு வந்து அந்த என்ன சொன்ன அந்த கவர்ச்சி பிம்பம் மட்டுமே போதும், அரசியலுக்கு பெருசாக அரசியல் வந்து படிக்கணும்லாம் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வசனங்கள்லாம் நிகழ்கால அரசியலை செருப்பெடுத்து அடித்த மாதிரி இயக்குனர் எடுத்திருக்காரு. உண்மையிலே வந்து துணிச்சலான ஒரு இயக்குனர் அவர், உமாபதி, அதாவது தம்பிராமையோட மகன். அதில் தம்பிராமையா வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாரும் அந்தந்த கேரக்டர் வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணுறாங்க. பல காட்சிகள் காமெடியாக தெரிஞ்சாலும் கூட பார்த்திங்கன்னா சிந்திக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நகைச்சுவையாக சொல்லப்பட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ளர்த்தம் இருக்கிற மாதிரி தான். ஃபுல்லாகவே காமெடி ஃபிலிம் தான். ஆமாம், கண்டிப்பாக காமெடி இருக்குது. பட் அந்த காமெடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசக்கூடிய வசனங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நட்டி வந்து காமெடியாகவும் நடிச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியும். ஒரு என்ன சொல்ல ஒரு மெல்லிய ஒரு காமெடி அவருடைய நடிப்பில் இருந்தால் கூட ஒரு சீரியஸான ஒரு கேரக்டராக தான் படத்தில் பார்க்கப்படுது சொல்லிட்டு. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அரசியலை வந்து பங்கம் பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு நடிகருடைய, அதாவது விஜய் என்ற நடிகனுடைய ரசிகராக போய் அந்த படத்தை போய் பார்க்கலாமா, எந்த நெருடமும் இல்லாமல் வரலாம். ஆனால் டிவிக்கு அரசியலை, விஜயோட அரசியலை வந்து நேசிக்கக்கூடியவங்க, அவருடைய அரசியல் பயணத்தை வந்து ஆதரிக்கிறவங்க வந்து படம் பார்த்தாங்கன்னா உள்ளபடியே வந்து இந்த படம் உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜயோட வந்து என்ன சொல்லிருக்கேன்னா தீவிரமான ரசிகர்லாம் கிடையாது. சினிமாவை ரசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை ரசிக்கிறோம், வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலை ரசிக்கிறோம், அஜித்தை ரசிக்கிறோம், அதே மாதிரி விஜயோட படத்தை நம்ம ரசிக்கிறோம். ஆனால் விஜய் படத்தெல்லாம் ஃபஸ்ட்டு ஷோலாம் போய் பார்த்துருக்குறேன். குடும்பத்தோடலாம் போய் பார்த்துட்டு சிக்கிக்கிட்டு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் அவஸ்தைப்பட்ட காலம்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து நடிகர் விஜய் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எளிதாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா வந்து ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகனை நம்ம வந்து கடந்து போயிடலாம். ஆனால் அரசியல்வாதியாக நம்மளால் ஜீரணிக்க முடியுதா? முடியவே முடியல. காரணம் கேட்டால் அவருடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பங்கம் பண்ணுறாங்க. அப்போ இயல்பாகவே நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இருக்கிற உள்ளதானே சொல்கிறாங்க. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கிளைமேக்ஸில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இது. அதனாலே நான் சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்த பிறகு விஜய் ரசிகராக மாறிட்டேன். ஏன் சொல்லுங்க கடைசி வந்து காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொல்லப்படுற மாதிரி, புஷி ஆனந்த் கூட இருக்கிற நபர்கள் வந்து கொல்லப்படுற மாதிரி, இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு எதிராக சதி பண்ணதை வந்து விஜயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்படையாக ஊடகங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக அவங்க பிள்ளைகளாலே வந்து கொல்லப்படுறாங்க. யாருடைய பிள்ளைகளாலன்னா யாரெல்லாம் விஜய் கூட சுற்றி இருந்து அவங்கெல்லாம் வந்து சதி பண்ணாங்களோ, ஆதாயப்படுத்திக்கிட்டாங்களோ, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளாலேயே கொல்லப்படுறாங்கன்றது ஒரு காட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளபடியே வந்து சொல்கிறேன், எனக்கு விஜயோட படத்தையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. தாவேக தலைவர் விஜய் அவர்களை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா உண்மையிலே இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது அரசியல் நம்ம அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம சொல்லப்பட்ட கருத்தை மட்டும் பார்த்தால் போதுமே. அப்படி பார்த்தா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக சில காட்சிகள் இருக்குமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமெடியாக வெளியிருந்து பார்க்க தெரியுது. ஆனால் உள்ளபடியே இந்த கேரக்டர் யாராக இருக்கும், நிஜ கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர் நம்ம மையப்படுத்தி பார்க்குறதா இருக்குது. சில கேரக்டர்லாம் வந்து இந்த கேரக்டர் யாராக இருக்கும்னு ஒரு கேரக்டர் வந்து ரோபோ சங்கருடைய மகள் நடிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கு எதிராக சதி பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க பதவி இழக்கிற மாதிரி ஒரு காட்சி. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கனிமொழியை வந்து ஒப்பிடுறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஒரு காட்சியில். இன்னொரு காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா மீசை இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு நபரை காட்டுறாங்க. கருப்பு சட்டெல்லாம் போட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது, சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமாக ஒரு பின்னாடி பார்த்து சிரிப்பார் இல்லையா, சீமான் சிரிப்பார் இல்லையா, அது மாதிரி வந்து சிரிச்சுட்டு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அது. ஆனால் வந்து டேமேஜ் பண்ணல. சீமான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் மெட்டீரியல்லாம் பயன்படுத்தலை. ஒரு அதாவது விஜயோட அரசியலை வந்து உற்று நோக்கிற நபராக தான் வந்து காட்டியிருக்கிறாங்க. இல்ல ஆதவ அர்ஜுனாவோட கேரக்டர் எப்படி வடிவம்? ஆதவ அர்ஜுனான்னு குறிப்பிட்டு இல்லைனாலும் கூட பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தோட கூட இருக்கிற அந்த நபர்கள்னு பார்க்கும்போது சில இவர் தான் ஆதவ அர்ஜுனாவோ
இவர் தான் வந்து ஜெகதீஷோ இவர் தான் அப்படி தான் நம்ம வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுற மாதிரி காட்சி வந்து கடைசி காட்சி வந்து அவங்க மகன்களே வந்து கொண்டு போய் வந்து கொல்ற மாதிரி காட்சி வந்து முடிச்சிருக்கிறாங்க. இவர் 10 வருஷம் கழிச்சு நான் வந்து மீண்டும் வந்து சினிமாவில் நடிப்பேன், நான் வந்து சிகிச்சைக்காக நான் வந்து அமெரிக்கா போகிறேன். யார் போவாங்க யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் போனாரா? எம்ஜிஆர் போனபோது அப்போ கூட இருந்தவங்க யாருங்க? அப்போ இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் வீரப்பன், அதுக்கப்புறம் எக்ஸட்ரா அவர் இருந்தாங்க. ஸோ அப்போ எம்ஜிஆரும் சொல்கிறாங்களா இவங்க இது இல்லை வந்து ரஜினிகாந்த் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பேசுகிற மாதிரி பேசுவார் நட்டி. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டிவிக்கு அரசியல் தான் சொல்கிறாங்க. 2 விஷயம். ஒன்று புஷி ஆனந்த் எப்படி இங்கே நெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை வந்து வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொண்டர்கள் தற்கொலைகள் கிட்ட போய் கேட்கும்போது சொல்கிறாங்களா, ஒரு பையன் சொல்லுவான்ல 234 தொகுதியில் ஜெயிச்சு எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆவாரான்னு கேட்டதுக்கு இல்லை 5 தொகுதியில் ஜெயிச்சு எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் அதை அப்படியே வச்சுருக்காங்க படத்தில். அதுக்கு இந்த துணை கேரக்டர்லாம் இருக்குல்ல, மனைவி கேரக்டரு, அதுக்கப்புறம் எக்ஸட்ரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மனைவி கேரக்டர்லாம் வந்து கிட்டத்தட்ட சங்கீதா மாதிரி தான் வந்து அதில் வந்து காட்டப்படுது. கதைக்காக வந்து நான் நடனம் பயிற்றுவிக்கிற வந்து ஒரு பெண்ணாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. புஷி ஆனந்த் போய் சமாதானப்படுத்துகிற மாதிரி காட்சிகள் இருக்குது. வந்து அதே திரிஷா மாதிரியே ஒரு பெண்ணை பிடிச்சி போட்டு வந்து பெட்டில் கட்டி போடுற மாதிரி இருக்குது. இவருடைய மேனர்ஸை ஃபுல்லாகவே நட்டி இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் மாதிரியே வந்து பண்ணுறாரு. விஜய் மாதிரியே வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உச்சபட்சமாக ஒரு வசனம் இருக்குது, அதுதான் நெத்தியடி வசனம். கேட்டினா அரசியலுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கை நாட்டு வைக்க தெரிஞ்சால் போதும் அப்படி சொல்லிட்டுனா. அதில் குறிப்பானு கேட்டால் வந்து முழுக்க விஜய் எப்படி இந்த படத்தில் அட்டாக் பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கமாக அந்த பனையூரில் தூங்கிட்டே இருப்பார்ல, அந்த மாதிரி தூங்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டினா 7 மணிக்கு மேலே நான் எப்படி சரக்கு அடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு டைலாக் வந்து கேட்கும்போது தியேட்டரே வந்து அல்லோகலப்படுதுமா. இல்லை புஷி ஆனந்த் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் கையில் போடணும்னா, ஐயா இதை போனலாம் நான் எவ்வளோ நேரம் வச்சுருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து சிஎம் பண்ணனா முழு நேரம் வந்து இந்த ஒப்புதெல்லாம் கேட்பாங்க, அப்போ கையில் ஃபோனே வச்சிடணும், திடீர்னு உங்கள்கிட்ட ஒப்புதுனா அப்போ 7 மணிக்கு மேலே நான் எப்படி சரக்கு அடிக்கிறது, அப்போ நான் என் லவரை எப்படி நான் 10 மணிக்கு நான் வந்து என் லவர் கூட இருக்கிறது அப்படின்னும் போது தேட்டரை அல்லோகலப்படுது. விஜய் அடிக்கிற அடி வந்து சாதாரண இல்லை, விஜய் தான் ரியலைஸ் பண்ணோம் இனிமேல். தேர்தல் சமயத்தில் வேற இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க, வேற நேரத்தில் வெளியிட்டிருக்கிறாங்கன்றது வந்து இது வந்து தேர்தல் நேரத்தில் அவர் இமேஜுக்கு ஏதோ பாதிப்பு ஒரு மாதிரி இருக்காதுல்ல. இல்லைம்மா, துக்குநூறா உடஞ்சி சின்னாபினமாயிடுது, உடஞ்சே போச்சு, உடஞ்சி துக்குநூறா ஆயிடுது. அதான் நான் சொல்றேன் வந்து இப்போ குறிப்பிட்டு சில பசங்க வந்திருந்தாங்கம்மா, ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் டிவிக்கேவோட வந்து தொண்டர்களாக இருக்கலாம் மேபி. அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சோகமாக ஏதோ ஒரு துக்க வீட்டிலேருந்து போவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி போனாங்க. நானே கேட்டேன், என்னை பார்த்து சிரிச்சானுங்க, என்ன தம்பி என்னடா டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை நான் ரொம்ப பங்கம் ஏன்னா ரொம்ப பங்கம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வழக்கு விவாகரத்து அவர் புஷி ஆனந்த் வந்து கேட்குறாரு, யார் தம்பிராம கேட்குறாரு, ஏன்பா இப்போ நாடே உன்னை எதிர்பார்த்துட்டு இந்த நேரத்தில் இந்த டைவர்ஸ்லாம் தேவையாப்பா அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நான் வந்து இது பார்த்தீங்கன்னா நான் அவ கூட எப்படி இருக்குது இந்த மாதிரி வசனங்கள்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அந்த தம்பிங்களாம் என்ன சொன்னா, இல்லை நான் ரொம்ப பங்கம் பண்ணுறாங்க, சரிப்பா உடுப்பா அதெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ரசிகர்கள் போனாங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. திட்டமிட்டு அதெல்லாம் சும்மா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது. ஒன்று நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாம் நீங்கள் ஆம்பளைக்கு தான்டா, இந்த தம்பிராமையா இவன் மொத்த பேர் இருக்கானுங்களே, நான் தெரியாமல் தான் கேட்க, டேய் நீங்கள் எல்லாம் ஆம்பளைக்கு தானே, இந்த தம்பிராமையா அப்புறம் அண்ணன் வந்து இதான் போல்டாக நடிச்சிருக்கீங்க, யார் வந்து நட்டி வந்து போல்டாக நடிச்சிருக்காரு, நீங்கள்லாம் போல்டாக நடிச்சிருக்கீங்க. இதில் என்ன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவர்ஜுனா என் தம்பி இந்த படத்தை நாங்கள் வந்து டிவிக்கு மென்ஷன் பண்ணி எடுக்கலாம், அதெல்லாம் பொய்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் பங்கம் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க விஜய் பங்கம் பண்ணியிருக்கிறீங்க, வந்து துக்குனராக உடச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சப்பக்கட்டு கட்டுறது, நீங்கள் எல்லாரையும் மென்ஷன் பண்ணுறீங்க. ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் வந்து கனிமொழியை சொல்கிற மாதிரி இருக்குது. ரோபோசங்கருடைய மகள் நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது யாருன்னா கருப்பு சிவப்புன்றதையும் க்ளீனாக வந்து காட்டுறீங்க. அந்த முன்னேற்ற கழகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாதி காட்டுறீங்க. முன்னேற்ற கழகன்றது இதுக்கு முன்னாடி இதை காட்டாமல் முன்னேற்ற கழகம்னா அப்படின்னா திமுக வரலாம் அதிமுக வரலாம், ஆனால் முன்னேற்ற கழகம்னு காட்டுறீங்க. ஸோ இப்படிலாம் வந்து இருக்கும்போது கருப்பு சிவப்புக்கு பதில் நீங்கள் என்ன ஆரஞ்சு விசா வந்து கருப்பு காட்டுறீங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போ வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் எடுக்கிறீங்க, எல்லாமெல்லாம் இல்லை. ஆனால் விஜயை போட்டு வந்து நல்லா பங்கம் பண்ணியிருக்கிறீங்க. படமும் ரிலீஸ் ஆகிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து விஜய் கொடுக்குறது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஓகே.
ஸோ வந்து என்னை பயன்படுத்தி இவங்க வந்து கட்டினா இப்போ எப்படி தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வசூல் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி பல பேர் கட்டினா, ஏய் நீங்கள் வா கட்டினா எவ்வளோ தர தொகுதிக்கு கட்டும்போது எவ்வளோ தரேன்னு கட்டினா, எதை விற்க போகிறேன்னு கேட்டினா, தேயிலை தோட்டத்தை வித்துறேன் அப்படின்னு நான் ஒருத்தனை சொல்லி நான் சவுக்கு தோட்டம் வித்துறேன்டா, ஒருத்தன் என் விவசாய நிலம் இருக்குது அது வித்துறேன்டா, இப்படி எல்லாம் விற்று அவங்ககிட்ட வந்து பணத்தை இவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. யார்? புஷியானதே வாங்கிக்கிறவங்க. புஷியானதுன்னா டோட்டல் டேமேஜ் இந்த படத்தில். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா புஷியானது இந்த அளவுக்குலாம் நீங்கள் கழிக்கணும். இதுக்காக நான் 2-3 தடவை நானே வந்து பார்க்குறேன் படத்தை தேட்டரில் அப்படின்னு. தாவேக தொண்டர்களை தவிர்த்து மற்றவங்க பொதுமக்களோட ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவங்க இந்த படத்தை இல்லை, பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடியே வந்து இந்த படம் வந்து பொதுமக்கள் ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா விஜயே வந்து கடைசியாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி இருக்குது. நட்டி கேரக்டரை வந்து முழுக்க முழுக்க என்னை ஆதாயப்படுத்தி கொண்டு ஒரு கும்பல் வந்து படத்தை வந்து சொல்கிறாங்க, பல பேரை ஏமாற்றிருக்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து உள்ளபடியே எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் வந்து இந்த கட்சியை வந்து நான் வந்து கலைச்சிட்றேன். அந்த எனக்கு அரசியல் கட்சியை வந்து எனக்கு வந்து தொடர விருப்பம். நான் வந்து சிகிச்சைக்காக நான் அமெரிக்காவுக்கு போயிடுறேன், மனைவியோடு சேர்ந்து அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி அப்படி காட்டுறாங்க. அந்த காட்சி வந்து கேட்டால் எம்ஜிஆர் எப்படி விஎன் ஜானகியோட, ஏன்னா உங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது இல்லையா, அந்த காலத்து அரசியல் எப்படி எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறார் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் வந்து பிள்ளைகளாலேயே வந்து கடத்தி கொண்டு போய் வந்து கொள்கிற மாதிரி இருக்குது. எப்படிலாம் வந்து உள்ளடி வேலை செஞ்சு வந்து பழியை திருப்பி போடுறாங்கன்னு இப்போ நிறைய நடக்குது இல்லை. ஒரு பாட்டில் வீசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவில் பழிய போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். அதாவது விஜய்க்கு தெரியாமல் இவர் ஒரு உள்ளடி வேலை பண்ணுவார், யார்? புஷியானந்து தெரியாமல் அவர் ஒரு உள்ளடி வேலை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்து உள்ளடி வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து துல்லியமாக வந்து காட்டுறாங்க. மற்றபடி மியூசிக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல், அந்த 80களில் நடக்கிற மாதிரி சில காட்சிகள் இதெல்லாம் வந்து காட்டுற மாதிரி. இந்த டிரான்ஸ்னு ஒரு படம் வந்துச்சுமா, டிரான்ஸ்னால் வந்து மலையாள படம் ஒன்று வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பகத் பாசில் நடிப்பார். ஒரு கிறிஸ்தவ மத போதகராக வந்து ஒருத்தனை ரெடி பண்ணுவாங்க. எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, வந்து இயல்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா பசி, அதாவது வறுமையின் இந்த கோரப்பிடியில் இருப்பான். பசிக்கிறதுக்கு எதுவும் சாப்பிட்றது எதுவுமே இல்லைனா அப்புறம் ஒரே ஒரு டேப்லெட் போட்டுவான். அந்த பசி எடுக்காமல் இருக்கிறது டேப்லெட் இருக்கு இல்லையா, அதை போட்டு வாழக்கூடியவன். அவனை போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்து நான் கேட்டால் ட்ரெயின் பண்ணுவாங்க மத போதகராக. அவன் வந்து பயங்கரமாக நடிப்பார் அந்த படத்தில். நீங்கள் பகத் பாசில் ஆக்ஷன்லாம் நீங்கள் நடிப்பை பார்க்கணும் அந்த படத்தில். ஒரு கிறிஸ்டியன் மிஷனரியில் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பாஸ்டர் எப்படி வந்து ஒரு பிரச்சாரத்தில் வந்து மக்களை எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுறாருன்றதெல்லாம் அந்த படத்தில் பயங்கரம் வந்து ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருப்பான். கடைசி கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சோகமாக இருக்கும். அது முடிச்சு அந்த மாதிரி வந்து அதே மாதிரி தான் இது. ஒன்றுமே லாங்குவேஜே தெரியாது. அதெல்லாம் அங்கே வந்து ரஜினிகாந்தை தான் ஆரம்பத்தில் இவங்க சொல்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. அதாவது கேட்டால் ஒரு தமிழ் பேச தெரியாது, அவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசனம் பேச வைப்பாங்க, அதுலேயே காமெடி ஆரம்பிச்சிடும். சரிங்களா? கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து படம் வேறு ரூட்டுக்கு பயணிக்கும். 20 மினிட்ஸ் தான் அது. அப்படியே வந்து விஜய் பக்கம் திரும்பும். எல்லாரும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினைப்பாங்க, அப்பா நம்ம இது வந்து ரஜினிகாந்த் தான் சொல்கிறாங்க அப்படின்னு. 20 நிமிஷம் கழிச்சு அப்படியே வந்து விஜய் பக்கம் திரும்பும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வசனங்கள் அந்த பஞ்ச் இருக்கு இல்லையா, தற்கால அரசியல் நிகழ்வுகள் அதெல்லாம் அப்படியே கிளிம்ஸ் மாதிரி அப்படி வச்சு ஒரு படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. நிஜத்தில் எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு தம்பி இறந்துருவார்ல, ஷாஜின்னு ஒரு தம்பி ஸ்ரீபெரும்புதூரில் விஜயோட. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ரஜினியோட பல காட்சிகள் அதில் இருந்தது, பட் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் ரஜினியை வந்து மென்ஷனில் ஒரு சில வசனங்கள் பேசுகிற அந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி மாதிரி பேசும்போது இது நம்ம தலைவரை இல்லைன்னு சொல்லி இவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒன்று வந்து பளிச்சுன்னு வந்து பள்ளக்காட்டுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்த தற்குறிகள் பேசக்கூடிய அந்த வார்த்தை, த்ரீஷாவோட வந்து த்ரீஷா மீன்ஸ் தட் அந்த படத்தில் வர சாயாஸ்டி, அவங்க வந்து அவங்களோட சேர்ந்து கட்டில் ஒரு புரள்றது, மனைவி பார்த்து சண்டை போடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது க்ளீனாக இது வந்து விஜய் தான்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுது. அதில் அமாவாசை படத்தில் வரக்கூடிய அந்த அமைதிப்படை படத்தில் வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் இதில் இருக்குது. இவர் வந்து புஷியானந்த் வந்து இயல்பில் வந்து கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா புஷியானந்த் தான் இவர் அண்டி பிழைக்க வராரு. ஆனால் இந்த படத்தை உள்டாவாக இருக்குது. புஷியானந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகனை வந்து மொழி தெரியாத ஒரு நடிகனை கொண்டு வந்து பெரிய வந்து சூப்பர் ஸ்டார் ஆக்குற மாதிரி, அவனை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தலைவராக மாற்றுற மாதிரியான காட்சி இருக்குது. எல்லாத்தோட குடும்ப விஷயம்னு கேட்டிங்கன்னா பளிச்சுன்னு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே மன்றத்தை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கே நான் சொல்கிறது. விஜய் மன்றத்தான மக்கள் இயக்கமாக மாற்றினாரு, அது அப்படியே இருக்கும். விஜய் இன்று முதல் ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றுகிறேன் அப்படி சொல்கிறது. இதெல்லாம் விஜயோட அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல,
அதை அப்படியே பண்ணுவார் யார் நட்டி. அந்த பொறுமையாக வந்து எல்லாரும் பேசும்போது அமைதியாக கம்முன்னு அப்படியே கேட்குற மாதிரி அப்படி அந்த மாதிரி சில கேரக்டர் அப்படியே வந்து நட்டி வந்து பூந்து விளையாடிருக்காரு. இந்த படத்தில் வந்து அவருக்கு படத்தை அமுக்கிற வேலை நடக்குது. எப்படின்னு தெரியுதுன்னா, நேற்று நான் ஆன்லைனில் படத்தை புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேட்டர் ஃபுல்லு, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. போராடி தான் வாங்கின ஒரு டிக்கெட்டு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லா தேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் விட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிற ஒரு வேலை. ஃபஸ்ட்டு ஒரு டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான் நடந்திருக்கு. அதனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து எல்லாமே ஹவுஸ்ஃபுல் காட்டுச்சு. ஆனால் தேட்டரில் போனால் 100 பேர் தான் இருந்தாங்க. அந்த 100 பேர்லேயும் ஒரு 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிவிகே தொண்டர்கள். இனிமேல் வேணால் படத்தை இனிமேல் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் இன்னொரு வேலை நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஆமாம், இது லீக் பண்ணதே இந்த டீம் தான். இந்த படத்தை காலி பண்ணுறதுக்காக இந்த படத்தை வந்து லீக் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படத்தை பற்றி ஜனநாயகன் வந்து இந்த லீக்கான காட்சிகள் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு படத்தையே கிட்டத்தட்ட வந்து துணி ஒரு சீன் மட்டும் தான் லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்டையர் படமே ஃபுல்லாக லீக் பண்ணதுக்கு அது எல்லாமே இவங்க பண்ணது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து முழுக்க இதில் விஜய் தரப்பே பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பாக விஜய் ஃபேன்ஸ் இல்லை, விஜயே பண்ணியிருப்பாரு. ஓ ஒரு இயல்பாக நார்மலாக ஒரு படம் பெரிய பட்ஜெட் 500 கோடி பட்ஜெட்டுன்றாங்க. அந்த படம் லீக் ஆகிடுச்சு. நீண்ட நாள் கோர்ட்டு கேஸ் எல்லாம் கூட இருந்த படம். இந்நேரம் நீங்கள் என்ன பண்ணிடணும், இந்நேரம் சைபர் கிரைமில் போய் நீங்கள் இந்நேரம் புகார் கொடுத்துருக்கணும். தயாரிப்பாளர் வயிற்றில் வாயில் அடிச்சுக்கிட்டு இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி இருக்கணும், கதறி இருக்கணும். இது எதுவுமே நடக்கலை. எச்.வினோத் வந்து சொல்கிறாரு யாரும் பகிர வேண்டான்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்லிட்டா பகிர மாட்டாங்களா? என்னங்கடா டே எங்கடா இருக்கீங்க? சரி அது போட்டோம் கேட்டா படத்தை இது வரைக்கும் வெளியே விடலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு யார் காரணம் கேட்டால் திமுகவும் பிஜேபியும் சதி பண்ணுச்சு. படம் இப்போ வெளியே வந்துடுச்சு. இதுக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து பிஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேன்றாங்க. என்ன தானே உங்கள் லாஜிக் எனக்கு புரியல. தயவு செஞ்சு நீங்கள் எந்த வேற்று கிரகத்தில் இருக்கிறீங்களா? நீங்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? சட்டவிரோதம் சட்டம் எப்படி இருந்தால் என்ன? படம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிடுச்சு. படம் வெளியானால் யாருக்கு வந்து பெனிஃபிட்? ப்ரொடியூசர் லாஸ். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா விஜய்க்கு தான் ரொம்ப லாபம் அப்படின்ற மாதிரி. விஜய்க்கு லாபம், அரசியல் லாபம் உங்களுக்கு தானே. தயாரிப்பாளர் பற்றி உங்களுக்கு ஏன் சார் கவலை? நீங்கள் அவ்வளோ கவலைப்படுறாளா? நீங்கள் பல பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கலாம், பல பேர் செத்தே போயிட்டான். தயாரிப்பாளர் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு என்ன, படம் ரிலீஸ் ஆகணும். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ரிலீஸ் பண்ணது யாருன்னு சொன்னாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிஜேபியும் திமுகவும் கூட்டு சேர்ந்து ரிலீஸ். சரி, இதை ரிலீஸ் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இயல்பாக அவங்களுக்கு தானே டேமேஜ். ஏன்னா நீங்கள் படத்தை பேசக்கூடிய வசனங்கள் எல்லாரையும் சவுக்கில் அடிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தானே டேமேஜ். அவங்க தன்னைத்தானே டேமேஜ், பொலிட்டிக்கலாக டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண. அப்படியாவது நீங்கள் இதையாவது ஃபாலோ பண்ணிருக்கலாம். என்னன்னு கேட்டால் இது வந்து திமுக சதி, பிஜேபியோட சதி இல்லைன்னா சொல்லிடணும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா எல்முருகனும் உதயநிதியும் சேர்ந்து சதி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? ஏதாவது லாஜிக் இருக்கா? படத்தை ரிலீஸ் பண்ணுறதே இவங்க தான். அது காரணம் டிஎன் 2026 படம் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணணும். ஏன்னா பெரிய அளவில் ஹிட் ஆச்சுன்னா விஜய் வந்து பொலிட்டிக்கலி டேமேஜ், பெரிய வந்து டிசாஸ்டர் ஆகிடும் அரசியல் வாழ்க்கையே. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க, துணிஞ்சு என்ன செஞ்சிட்டீங்கன்னா, ஏன்னா இது ஒரு 4-5 நாளாக ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்னதான் வந்து நீங்கள் சொன்னால் கூட இவங்க சினிமா வட்டாரத்தில் சில தகவல் வருது. இப்போ நான் கூட ஏன் வந்து முதல்ல இந்த படத்துக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லைக்கே தான் போயிருக்கணும். நான் ஏன் நான் இந்த படத்துக்கு போனேன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கம் பண்ணுறாங்க, டிவிக்கே டோட்டலாக பங்கம் பண்ணுறாங்க நியூஸ். ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த டிஎன் 2026 இந்த படத்துக்கு பின்னாடி உண்மையிலேயே ஏதாவது அரசியல் கட்சியோட ஐடி விங் செயல்படுதா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாதிரி செயல்படுற மாதிரி தெரியல. ஏன்னா இதில் சீமான் அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுறதுனா கூட பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி வருது. சரிங்களா? இந்த சைடில் டிஎம்கே சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு வருது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிகழ்கால சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரி தான் வழி நடத்துகிறாரு, ஒரு அதிகாரி தான் வழி நடத்துகிறாருன்ற மாதிரி ஒரு காட்சி வருது. அவர் அதிகாரின்னு கூட நம்ம சொல்ல வர முடியல. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சபரீசனை மென்ஷன் பண்ணுறாங்களா ஒரு கேரக்டரில். ஏன்னா அது நம்மளை சேதாரமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா ஆளுங்களை போடும்போது சூஸ் பண்ணி போடுறாங்க. ஏன்னு கேட்டால் இந்த கேரக்டர் நீங்கள் அவரு நீங்கள் நினச்சிடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து புஷியானந்துக்கு வந்து மீசையே கிடையாது. இந்த படத்தில் மீசை தாடியோடு இருப்பார். சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீசை வச்சுருப்பார். இந்த படத்தில் சீமான் வந்து மீசை இல்லாத இருக்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தரும் மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கனிமொழியை காட்டும் போது பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிற மாதிரி வந்து தங்கை இருக்காங்கள்ல நம்ம ரோபோசங்கருடைய மகள் அவங்கள போடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் மென்ஷன் பண்ண கேட்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபரீசன் கேரக்டர் மாதிரி தான் ஒருத்தரை காட்டுறாங்க, தலைவாசல் விஜயா. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போது இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா குடும்பத்தை வந்து தத்ரூபமாக அதாவது புரிஞ்சிக்கணும். ஆனால் அதே சமயத்தில் எந்த அளவு வந்து பாடி இது இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் விஜய் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தாடி
விஜய் தாடி, மணி வரக்கூடிய கேரக்டர், த்ரீஷாவை வந்து இருக்கக்கூடிய கேரக்டர், த்ரீஷா மாதிரி ஒரு கேரக்டர், த்ரீஷாவை இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா த்ரீஷாவே இருக்கிற மாதிரி கூட ஒரு காட்சி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த பாடலில் அவர் நடிக்கிற காட்சி. ஸோ இப்படி இந்த சில கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து பதிகிற மாதிரி இருக்குது, சிலது மறைமுகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஆக ஒரு விஷயம் வந்து கிளியர் கேட்டால் இதுக்கு பின்னாடி யார் வந்து பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் இந்த படம் தேவையான படம். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஒரு நடிகனை மட்டுமே நீங்கள் வந்து எந்த கொள்கையும் இல்லை, தத்துவமும் இல்லை, இந்த வசனங்கள்லாம் வருது இந்த படத்தில், ரொம்ப டீப்பான வசனங்கள்லாம் இருக்குது. சென்சார் போர்டு எப்படி அனுமதி கொடுத்துருப்பாங்க இந்த படத்தை? அனுமதி பார்த்தீங்கன்னா இதில் வந்து தடுக்கிற விஷயம் எதுவுமே இல்லையே, ஆபாசம் இல்லை, அருவருப்பு இல்லை, இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கருத்தில் ஒரு பாசிட்டிவான கருத்தாக தான்றாங்க. யாருமே இதை வந்து சென்சார் போர்டு தடுக்கிற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நிகழ்கால அரசியல் வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறாங்க. கண்டிப்பாக அது சில நேரங்களில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு கேரக்டர் வரும்போது அவங்கள மாதிரியே போட்டால் கூட சில நேரத்தில் சிக்கலாகும். இப்போ த்ரீஷா கிளைம் பண்ண முடியுமா? இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் வெக்கப்படலாம் வேணா, அப்படி ஒரு கேரக்டராக இருந்தால், வெக்கப்படக்கூடிய கேரக்டராக இருந்தாங்கன்னா இதை பார்த்து வெக்கப்படலாம் த்ரீஷா, ஏன் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இருக்குன்னா வந்து கடைசியாக விஜயோட இது கூட பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா உள்ளபடியே வந்து பிடிக்கும், அவங்களுக்கு பார்ப்பாங்க கண்டிப்பாக. விஜயோட ரசிகர், அதாவது எனக்கு வந்து விஜய் வந்து நடிகராகவே இருக்கட்டும், அவர் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சில நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. என்ன சொல்லப்போனால் விஜய் அண்ணா வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, அவர் நடிகராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. என் வந்து பசங்க கூட, யங்ஸ்டர்ஸ் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். கடைசி கிளைமேக்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆனால் தொண்டராக இருக்கக்கூடியவங்க, இல்லை ஆதாயம் அடையக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கம் பண்ண மாதிரி நினைப்பாங்க. விஜய் அரசியல் வந்து ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை பார்த்தோன்னா வந்து வெறுத்துருவாங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ TN 2026 படத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.